அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மீது தொடர்ந்து 7வது நாளாக தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் அமெரிக்க ராணுவ படைகள் பதிலுக்கு குவைத்தின் மின்சார இணைப்புகள் மற்றும் குடிநீர் ஆலைகளை குறிவைத்து தாக்கி வரும் ஈரான் ராணுவம். பதற்றத்தில் குவைத் மற்றும் அரபு நாடுகள் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து நடுத்தெருவுக்கு வந்த குவைத் தொழிலாளர்கள் பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. அடுத்து ஈரான் தாக்குதலில் காயமடைந்த ராணுவ வீரர்களின் முக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தொடர்ந்து 7வது நாளாக தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக அமெரிக்க ராணுவம் விதி மீறலில் ஈடுபட்டதால் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக ஈரானின் IRGC ராணுவ படை தெரிவித்துள்ளது. மேலும் ஈரான் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக குவைத், பஹ்ரைன், கத்தார் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் தாக்கி வருகிறது. இன்று அதிகாலை முதலே குவைத் மீது தீவிர தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஈரானின் தீவிர தாக்குதலால் குவைத்தின் ராட்சச மின் இணைப்புகள் சேதமடைந்துள்ளது. மேலும் கடல் நீரை சுத்தம் செய்யும் குடிநீர் ஆலயம் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தாக்குதல் காரணமாக குவைத் முழுவதும் தற்போது எச்சரிக்கை ஒலி மற்றும் அலர்ட் மெசேஜ்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டு போன்களுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வந்திருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. ஈரானின் தொடர் தாக்குதல் காரணமாக குவைத் ராணுவத்தின் தரைப்படை வீரர்கள் பலர் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராணுவ வீரர்களை குவைத் ராணுவத்தின் பொதுப்படை தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் காலித் அல் ஷுரைன் அவர்கள் நேரில் சென்று நலம் விசாரித்துள்ளார்கள். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த காட்சிகள். அதுபோல பாதுகாப்பு அமைச்சகம் என்ன தெரிவிச்சிருக்குன்னா, அலர்ட் மெசேஜ்கள் வரும்போது பில்டிங்கின் ஜன்னல் சைடு நிற்க வேண்டாம் என தெரிவித்துள்ளது. ஏனென்றால் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் இடைமறிக்கும் போது அதோட சிதறல்கள் எங்கே விழும்னு யாருக்கும் தெரியாது. பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா இந்த முறை குவைத் மீதான தாக்குதல் ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் உள்கட்டமைப்புகளை அமெரிக்க ராணுவம் தாக்கினால் பதிலுக்கு சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் உள்ள உள்கட்டமைப்புகளை ஈரான் தாக்கி அழிக்கும் என ஈரானின் IRGC ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் வெளிநாட்டவர்களுக்கு இப்போ 2 விதமான சோதனை இருக்குங்க. ஒன்று ஈரானின் தாக்குதல், மற்றொன்று குவைத் முழுவதும் அதிரடி செக்கிங் தொடங்கிய உள்துறை அமைச்சகம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போ தங்குவதற்கு இடம் இல்லாமல் ரோட்ல நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்வது என்ன தெரியாமல் தவித்து வருகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமான யாருன்னு பாத்தீங்கன்னா, இக்காமை இல்லாமல் இல்லீகலாக இருப்பவர்கள், முதலாளியின் அனுமதி இல்லாமல் மற்ற கம்பெனியில் வேலை செய்பவர்கள், அரபி வீடுகளை தப்பி ஓடியவர்கள். இவர்கள் அனைவரும் இப்போ குவைத்தின் உள்துறை அமைச்சகம் கைது செய்து ஃபிங்கர் வச்சு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளது. விரைவில் இவர்கள் அனைவரும் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் நிரந்தரமாக வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க, அதுபோல குவைத் வர உள்ளவர்கள் குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்தால் மட்டுமே குவைத்தில் நிரந்தரமாக இருக்க முடியும். சட்டத்தை மீறி ஏதாவது செய்தால் உங்க பேர் பிளாக் லிஸ்டில் சேர்த்து விடுவாங்க. கிர்பாலக் குவைத்தில் முன்பெல்லாம் வாஸ்தா இருந்தது. ஆனால் குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சருமாக ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் பதவியேற்ற பின்பு வாஸ்தா கலாச்சாரம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. இனி குவைத்திய குற்றம் செய்து ஈடுபட்டால் தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு இப்போ குவைத்தில் சட்டம் கடுமையாக்கப்பட்டுள்ளது. போலி குவைத்திகளாக வலம் வந்த லட்சக்கணக்கான போலி குவைத்திகளின் குவைத்தி குடியுரிமை உள்துறை அமைச்சகம் ரத்து செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான PCC, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POE செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். இப்போ தினார் ரேட் எல்லாம் முன்பை விட அதிகமாகிட்டு இருக்குங்க. அதாவது ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 311 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1072 ரூபாய் 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 594 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 225 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.